வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் 2-in-1 சாம்பாருங்க. இட்லிக்கும் சாதத்துக்குமே வாழைத்தண்டு சாம்பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இது ஒரு குக்கரில் ஒரு 75 கிராம் நான் பருப்பு எடுத்துக்கிறேங்க, துவரம்பருப்பு. அதை கழுவிட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கலாங்க. 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாயும் போட்டு வதக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சுட தண்ணியை ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ உப்பு நிறைய போட்டிங்கன்னா காயில் எல்லாம் ஏறிடும் உப்பு. அதனால் உப்பு கம்மியாக போட்டு அது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் வாழைத்தண்டு ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேங்க, நார் எடுத்துகிட்டு அதையும் போட்டு மூடி போட்டு வேக விடலாங்க. இந்த சமயத்தில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த தண்டு வந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் பாருங்கள். இது ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் போட்டுட்டு இப்போ தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.